Hello students, welcome to GA Maths, Chapter 11, Integral Calculus, Exercise 11.3, Question number 1. இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு 3 terms கொடுத்துருக்காங்க. இன்டெக்ரலுக்குள்ள 1, 2, 3 terms கொடுத்து காமனாக dx கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த 3 termsையுமே நம்ம தனித்தனியாக இன்டெகிரேட் பண்ண போகிறோம்னு அர்த்தம். இதுக்கு ரெண்டு ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம பார்த்துட்டு அப்புறம் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்டெக்ரல்ஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் இன்டெக்ரல் ஆஃப் k இன்டூ எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ். இன்டெக்ரலுக்குள்ள ஒரு கான்ஸ்டன்ட் அண்ட் ஒரு ஃபங்க்ஷன் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ்ன்னு இருந்தால் இந்த கான்ஸ்டன்ட் கேயை நம்ம வெளியே எடுத்துட்டு அப்புறம் இன்டெக்ரல் எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் உள்ளே இருக்கிற ஃபங்க்ஷனை இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். அண்ட் செகண்ட் ஒன் இன்டெக்ரல் ஆஃப் f1 of x plus f2 plus or minus ரெண்டுமே applicable. f1 of x plus f2 of x dx ன்னு இருக்கு வச்சுக்கோங்க. காமனாக dx ன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது sum of 2 functions இருக்கலாம், இல்லை difference of 2 functions இருக்கலாம், இல்லை sum of 3 functions 4 functions கூட இருக்கலாம். அப்படி இருந்தால் இங்கே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா the integral will be equal to தனித்தனியாக நம்ம இன்டெக்ரல்ஸை பிரித்து எழுதிடலாம். அதான் ஸோ this is equal to integral of f1 of x dx plus integral of f2 of x dx. சம்மோ டிஃப்ரென்ஸோ தனி இன்டெக்ரல்ஸாக பிரிச்சுட்டு அப்புறம் இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இங்கே அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். முதல்ல ஈக்குவல் டு இன்டெக்ரல் எக்ஸ் ப்ளஸ் 5 த ஹோல் பவர் எக்ஸ் ப்ளஸ் 4 த ஹோல் பவர் 5 டிஎக்ஸ் ப்ளஸ் இந்த கான்ஸ்டன்ட் 5 அந்த ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி படி நம்ம வெளியே எடுத்துடலாம். இன்டெக்ரல் இங்கே என்ன இருக்குது நமக்கு இந்த 2 மைனஸ் 5x பவர் 4 வந்து டினாமினேட்டரில் இருக்குல்ல, இதை நம்ம நியூமரேட்டர் கொண்டு போயிடலாம். 2 மைனஸ் 5x த ஹோல் பவர் மைனஸ் 4 டிஎக்ஸ் இருக்குது. ஓகே, அண்ட் தேர்ட் ஒன் மைனஸ் இன்டெக்ரல் கொசீக்கன் ஸ்கொயர் 3x மைனஸ் 1 dx. ஓகே, ஸோ இப்போ நம்ம தனித்தனியாக இன்டெகிரேட் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஒன்னுக்கு இன்டெகிரேஷன் எப்படி வந்துடும் நமக்கு எக்ஸ் பவர் என்னன்னா எக்ஸ் பவர் n + 1 / n + 1 போடுவோம்ல, அதே தான் இங்கே. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 4 த ஹோல் பவர் 5 + 1 6 டிவைடட் பை 6ன்னு இங்கே வந்துடும். நெக்ஸ்ட் வந்து இந்த 5 கான்ஸ்டன்ட் அப்படியே இருக்கட்டும். உள்ளே வந்து இந்த 2 மைனஸ் 5x த ஹோல் பவர் மைனஸ் 5 4க்கும் அதே ரூல் தான். 2 மைனஸ் 5x த ஹோல் பவரில் நம்ம என்ன பண்ணிட போகிறோம், 1 வந்து ஆட் பண்ணிட போகிறோம். மைனஸ் 4 + 1ன்னு போட்டுற போகிறோம். டிவைடட் பை மைனஸ் 4 + 1ன்னு வந்துடும். அண்ட் நம்ம வந்து இந்த ஏஎக்ஸ் ப்ளஸ் பின்ற டைப்பில் ஃபங்க்ஷன் இருந்தால் அந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டையும் டிவைட் பண்ணுவோம்ல இன்டெக்ரேஷனில். அதனால இந்த மைனஸ் 5 போட்டு நம்ம என்ன பண்ணணும், இங்கே டிவைட் பண்ணணும். ஸோ அந்த மைனஸ் 5 நம்ம இங்கே போட்டுக்கலாம், ப்ராக்கெட்டில் போட்டுக்கிறேன். அண்டு இந்த 5 நமக்கு இங்கே கேன்சல் ஆயிரும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் மைனஸ் கொசீக்கன் ஸ்கொயர் 3x மைனஸ் 1 இருக்குது. ஸோ கொசீக்கன் ஸ்கொயர் எக்ஸுக்கு வந்து ஃபார்முலா என்னன்னு தெரியும் நமக்கு, மைனஸ் காட் எக்ஸ்ன்னு தெரியும் இல்லையா. கொசீக்கன் ஸ்கொயர் எக்ஸ்க்கு மைனஸ் காட் எக்ஸ்ன்னு தெரியும். நாங்கள் ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது, அதனால இதை வந்து நம்ம மைனஸ் என்னது காட் 3x மைனஸ் 1ன்னு எழுதிக்கலாம். அண்டு அந்த 3x மைனஸ் 1ல் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் அந்த ஏ அதால் நம்ம டிவைட் பண்ணுவோம்ல இன்டெகிரேஷனில், அந்த பை 3 இங்கே போட்டுக்கோங்க. ஓகே, அண்ட் இன்டெக்ரல் கான்ஸ்டன்ட் இஸ் சி, அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு, அப்போ ஆன்சர் எப்படி வரும் நமக்கு, எக்ஸ் ப்ளஸ் 4 த ஹோல் பவர் 6 டிவைடட் பை 6. நெக்ஸ்ட் டேர்ம் வில் பி ப்ளஸ் இந்த 1 மைனஸ் 4 என்ன ஆயிரும், மைனஸ் 3ன்னு ஆயிரும் இல்லையா. அகெயின் நம்ம அதை டினாமினேட்டர் கொண்டு போயிடலாம் பாசிட்டிவ் பவர்ஸில் ஆன்சர் கொடுக்கறதுக்காக. ஸோ இந்த மைனஸ் 3 கீழே வரும்போது ப்ளஸ் 3ன்னு ஆயிரும். இங்கே வந்து 1 மைனஸ் 4 இஸ் மைனஸ் 3. ஸோ இந்த டேர்ம் இட் செல்ஃப் பிகம்ஸ் என்ன ஆயிரும், நெகட்டிவ் ஆயிரும் இல்லையா. இது வந்து இந்த இடத்துல மைனஸ் 3 இருக்குது. இந்த டேர்ம் என்ன ஆயிடுது நமக்கு, இப்போது செகண்ட் டேர்ம் ஆக்சுவலி இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ ப்ளஸ் தான். அப்போ இங்கே 1 டிவைடட் பை 3, இது மைனஸ் 3, இங்கே ஒரு மைனஸ், ஸோ ப்ளஸ் 3 ஆயிடுச்சு. அந்த 2 மைனஸ் 5x வந்து டினாமினேட்டருக்கு வந்துட்டு பவர் மைனஸ் 3ன்னு மேலே இருந்தது, இங்கே வந்து ப்ளஸ் 3ன்னு ஆயிரும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிடுச்சு. காட்
3x minus 1 by 3, okay, plus c. This is the integration of the given function, okay. Second question, integral 3 அப்படின்னா உள்ள வந்து 3 terms நமக்கு கொடுத்துருக்காங்க இங்கே மொத்தமாக dx கொடுத்துருக்காங்க. ஸோ இதை அந்த ப்ராப்பர்ட்டி படி நம்ம 3 இன்டெக்ரல்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணிடலாம். ஃபஸ்ட் இன்டெக்ரல், செகண்ட் இன்டெக்ரல், தேர்ட் இன்டெக்ரல். கான்ஸ்டன்ட்ஸ் எல்லாம் வெளியே எடுத்துடலாம். ஃபஸ்ட் ஒனில் 4 இருக்குது, செகண்ட் ஒனில் 9 இருக்குது, தேர்ட் ஒனில் 24 இருக்குது. கான்ஸ்டன்ட்ஸ் எல்லாம் வெளியே எடுத்துட்டு ஃபங்க்ஷன்ஸை மட்டும் நம்ம உள்ளே எழுதியிருக்கோம், ஓகே. cos 5 minus 5x 2x, இங்கே வந்து e power 3x minus 6, அப்புறம் அடுத்ததில் வந்து இன்டெக்ரல் dx divided by 6 minus இந்த 4x மட்டும் எழுதிட்டோம், ஓகே. ஸோ இப்போ நம்ம இன்டெகிரேட் பண்ணிடலாம். அண்ட் cos xக்கு இன்டெக்ரல் என்ன? sin x இல்லையா, ப்ளஸ் sin x. அதனால் 4 இன்ட்டு இது என்ன ஆயிரும் நமக்கு sin of 5 minus 2xன்னு வந்துடும். அண்டு அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள அந்த டிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷனோ அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷனோ ax plus bன்ற டைப்பில் இருந்துச்சுன்னா இந்த ஏயோட, அதாவது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் தான் ஏன்னு சொல்கிறோம். அதால் நம்ம என்ன பண்ணிடுவோம், இன்டெக்ரேஷனில் டிவைட் பண்ணிடுவோம். ஸோ அங்கே வந்து இந்த -2ஆல் டிவைட் பண்ணிடணும், ஓகே. இதுதான் இதுக்குரிய டிஃப்ரென்சியேஷன் இன்டெக்ரேஷன். அண்ட் ப்ளஸ் 9 இஸ் அ கான்ஸ்டன்ட். அண்ட் இ பவர் எக்ஸ்க்கு இ பவர் எக்ஸே தான், இ பவர் 3x minus 6ன்னு வந்துடும். அகெயின் இங்கேயுமே வந்து இது ax plus bன்ற டைப்பில் இருக்கிறனால அந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் இருக்குல்ல 3, அதால் நம்ம என்ன பண்ணிடணும், டிவைட் பண்ணிடணும், ஓகே. ஸோ டிவைடட் பை 3, ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் ப்ளஸ் 24 இன்ட்டு 1 என்ன இருக்குது இங்கே வந்து நமக்கு இன்டெக்ரல் 1/x dx அந்த ஃபார்முலா இல்லையா, அதனால் அதுக்கு வந்து லாக் வந்துடும். நமக்கு தெரியும் லாக் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் 6 minus 4xன்னு வந்துடும். அகெயின் இங்கே வந்து ax plus bன்ற டைப்பில் இருக்குது லாக் ஃபங்க்ஷனுக்குள்ளே எக்ஸ் இருக்கிற இடத்துல. ஸோ அந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் -4ஆல் இன்டெக்ரேஷனில் நம்ம என்ன பண்ணணும், டிவைட் பண்ணணும். டிஃப்ரென்சியேஷன்னா மல்டிப்ளை பண்ணுவோம், இன்டெக்ரேஷன்னா டிவைட் பண்ணுவோம், ஓகே. அண்ட் ஆட் த இன்டெக்ரல் கான்ஸ்டன்ட் c, ஓகே. அண்ட் சிம்பிளிஃபை பண்ணிடலாம். ஈக்குவல் டு இங்கே வந்து 2 கேன்சல் ஆயிரும் நமக்கு இல்லையா, 2 கேன்சல் ஆயிரும். அண்ட் இங்கே என்ன ஆயிரும், 3 கேன்சல் ஆயிரும். இங்கே வந்து 4 கேன்சல் ஆயிரும், 6 வந்துடும். இங்கே 4 கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ மீதி இருக்கிறதெல்லாம் நம்ம எடுத்து எழுதிடலாம். டினாமினேட்டரில் ஒரு நெகட்டிவ் சைன் இருக்கிறனால -2 sin 5 minus 2x plus 3 into e power 3x minus 6 plus denominatorல ஒரு மைனஸ் இருக்கனால இந்த டேர்ம் வந்து மைனஸ் ஆயிரும். ஸோ -6 log of mod 6 minus 4x plus c, okay. This is the integration. Third question, integral அப்படின்னு 3 terms உள்ள கொடுத்துருக்காங்க. கொடுத்து மொத்தமாக dx கொடுத்துருக்காங்க. அதை நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா 3 இன்டெக்ரல்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம். அண்ட் செகண்ட் டேர்ம்லேயும் தேர்ட் டேர்ம்லேயும் கான்ஸ்டன்ட்ஸ் இருக்குது. இந்த 18 இருக்குது, இங்கே 10 இருக்குது. அந்த 2 கான்ஸ்டன்ட்ஸையும் இன்டெக்ரலுக்கு வெளியே எடுத்து நம்ம போட்டு எழுதியிருக்கோம், ஓகே. இப்போது இன்டெகிரேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டேர்மில் என்ன இருக்குது நமக்கு, அந்த இன்டெக்ரல் என்ன, சீக்கண்ட் ஸ்கொயர் x/5 இருக்கு இல்லையா. அந்த ஃபர்ஸ்ட் டேர்மில் சீக்கண்ட் ஸ்கொயர் x/5 அப்படின்னு இருக்கு. ஸோ சீக்கண்ட் ஸ்கொயருக்கு வந்து என்னன்னு தெரியும் நமக்கு, டேன்னு தெரியும் இல்லையா. ஃபார்முலா வந்து டேன் அப்படின்னு தெரியும். ஸோ என்ன பண்ணிடுங்க, tan x/5ன்னு போட்டுக்கோங்க. திஸ் இஸ் tan x/5. அண்ட் அந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் இருக்குல்ல, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்னது இங்கே 1/5. அதை வந்து நம்ம அதை என்ன பண்ணிடணும், இதில் டிவைட் பண்ணிடணும், ஓகே. இன்டெக்ரேஷனில் அந்த ஏயை டிவைட் பண்ணுவோம்ல, அதுதான் இது. அண்ட் நெக்ஸ்ட் டேர்மில் 18 இருக்குது. ஸோ 18 இருக்குன்னா நம்ம அந்த கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சுக்குவோம். அண்டு cos xக்கு இன்டெகிரேஷன் என்ன, sin x இல்லையா. ஸோ இந்த டேர்மில் வந்து நமக்கு sin 2x/2ன்னு வந்துடும், ஓகே. sin 2x டிவைடட் பை அந்த 2 வந்து இந்த 2, ஓகே. டிஃபரன்சியேஷனில் இந்த 2 மல்டிப்ளை பண்ணுவோம். இங்கே வந்து என்ன பண்ணிடணும், டிவைட் பண்ணிடணும். ஸோ ப்ளஸ் 10 இருக்குது, இந்த 10 அப்படியே இருக்கட்டும். சீக்கண்ட் எக்ஸ் tan x இருக்குது இங்கே இன்டெக்ரலுக்குள்ளே. சீக்கண்ட் எக்ஸ் tan x வந்து இதோடைய இன்டெகிரேஷன் என்னது, சீக்கண்ட் எக்ஸ் இல்லையா. இன்டெக்ரல் சீக்கண்ட் எக்ஸ் tan xக்கு ஃபார்முலா சீக்கண்ட் எக்ஸ். ஸோ சீக்கண்ட்
உள்ள வந்து 5x plus 3 இருக்கு in the place of x and you need to divide this by the coefficient of this x. okay, அது வந்து என்னதுன்னா 5 நமக்கு. ஸோ 5ஆல் டிவைட் பண்ணிவிட்டு இன்டெக்ரல் கான்ஸ்டண்ட்டாக எல்லாத்துலேயும் ஆட் பண்ணிடுங்க. அண்டு இந்த டினாமினேட்டில் இருக்கிற இந்த 5 என்ன ஆயிரும், நியூமரேட்டருக்கு வந்துடும். 5 tan வந்துடும். 5 tan, ஏன்னா டினாமினேட்டரில் by 1/5 இருக்கனால 5 tan x by 5ன்னு வந்துடும். அண்டு இங்கே என்ன பண்ணிடலாம், நம்ம இதை கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா 9 வந்துடும். 9 sin 2xன்னு வந்துடும். நெக்ஸ்ட் ஒன் 10ம் 5ம் கேன்சல் ஆகி இங்கேயும் வந்து நமக்கு 2 + 2 secant 5x plus 3. okay, 5x plus 3 plus c. this is the integration of the given function. நீங்கள் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ தான் உங்களுக்கு இன்டெகிரேஷன் ஈஸியாக இருக்கும். we'll continue in the next video.